வணக்கம் மக்களே, வெல்கம் டு டிஎன் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பை உங்கள் ஆர்கே. ஸோ நமக்கு இன்றைக்கி லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, அதாவது எல்ஐசி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்ஐசி பற்றி உங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும் அது எவ்வளோ பெரிய நிறுவனம்ன்ட்டு. ஸோ அங்கேருந்து தான் நம்மளுக்கான ஜாப் வேக்கன்சிஸ் வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு பர்மனன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தாங்க. மொத்தம் 481 வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் இருப்பாளருமே அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான சம்பளமாக மாதத்துக்கு 90,000 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க இதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ என்ன போஸ்டிங் இவங்க ரெக்யர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் இன்ஜினியர், அதாவது ஏஇ சிவில் மற்றும் எலக்ட்ரிக்கலுக்கு ரெக்யர்மெண்ட் பண்ணுறாங்க. அது கூட அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அந்த போஸ்டிங்க்குமே இவங்க ரெக்யர்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர், அதாவது ஏஇக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 81 வேக்கன்சிஸ், ஏஇ சிவிலுக்கு 50 வேக்கன்சிஸும், ஏஇ எலக்ட்ரிக்கலுக்கு 31 வேக்கன்சிஸ், மொத்தம் 81 வேக்கன்சிஸ். அந்த வேக்கன்சிஸை அவங்க கம்யூனிட்டி வைஸாக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், இதுக்கு மொத்தம் 410 வேக்கன்சிஸ். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு பார்த்திங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டுக்கு மொத்தம் 30 வேக்கன்சிஸ், சிஎஸ்க்கு பார்த்திங்கன்னா 10 வேக்கன்சிஸ், அடுத்தது ஆக்டோரியலுக்கு 30 வேக்கன்சிஸ், அடுத்தது இன்சூரன்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு 310 வேக்கன்சிஸ், அடுத்தது லீகலுக்கு 30 வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 410 வேக்கன்சிஸுங்க. இதுவுமே அவங்க கம்யூனிட்டி வைஸாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ ஒரு கேண்டிடேட் ஒரு போஸ்டிங்க்கு தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு தெளிவாக அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ இதற்கான ஆன்லைன் போர்ட்டல் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட் உங்களுக்கு செப்டம்பர் 8ஆம் தேதி வரை உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 2 விதமான எக்ஸாமினேஷனுங்க, ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அண்ட் மெயின் எக்ஸாமினேஷன். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் 3ஆம் தேதியும், மெயின் எக்ஸாமினேஷன் நவம்பர் 8ஆம் தேதியும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் LICindia.in அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு கேரியர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான எலிஜிபிலிட்டி கண்டிஷனை பொறுத்தவரையும், அதாவது 1/8/2025 படி இவங்க கேட்டிருக்க எலிஜிபிலிட்டியை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சிவிலுக்கு, ஏஇ சிவிலுக்கு நீங்கள் மினிமம் 21 வயசு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். மேக்ஸிமம் 30 வயசு வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் பிஇ ஆர் பிடெக் சிவில் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷனில் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஏஇ எலக்ட்ரிக்கல், இதுக்கு நீங்கள் மினிமம் 21 வயசுல இருந்தாலே அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் 30 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாங்க. இதுக்கு நீங்கள் பிஇ ஆர் பிடெக் எலக்ட்ரிக்கல் படிச்சிருக்கணும். 3 இயர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க இன் பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷனில். அடுத்தது பார்த்திங்கன்னா ஏஏஓ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், இதுக்கு மினிமம் 21 வயசுலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் 32 வயசு வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். அது கூட சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இதுவுமே நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியாவில் அசோசியேட் மெம்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஏஏஓ கம்பெனி செக்ரட்டரி, இதுக்கு நீங்கள் மினிமம் 21 வயசுலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 30 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்குமே நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது கூட குவாலிட்டி மெம்பர் ஆஃப் த இன்ஸ்டியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரி ஆஃப் இந்தியா, இதில் நீங்கள் குவாலிட்டி மெம்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது ஆக்டோரியல், ஏஏஓ ஆக்டோரியல், இதுக்கு நீங்கள் மினிமம் 21 வயசுலேருந்து அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் 30 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாங்க. நீங்கள் இதுக்கு ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கூட இன்ஸ்டியூட் ஆஃப் ஆக்டோரியல் ஆஃப் இந்தியா கண்டக்ட் பண்ணுற எக்ஸாமில் நீங்கள் ஏதாவது ஒரு 6 பேப்பர் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது இன்சூரன்ஸ் ஸ்பெஷலிஸ்ட், இதில் நீங்கள் மினிமம் 21 வயசுலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 30 வயசு வரையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். இது கூட ப்ரொஃபஷ்னல் குவாலிஃபிகேஷன் இன் லைஃப் இன்சூரன்ஸில் நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கூட 5 இயர்ஸ் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஏஏஓ லீகல், இதில் நீங்கள் மினிமம் 21 வயசுலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 32 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும், இன் லாவில் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வித் 50% மார்க்கில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும்.
நீங்கள் எஸ்சி எஸ்டி மற்றும் மாற்றுத்திறனாளி நண்பர்களாக இருந்தால் 45% எடுத்து பாஸ் பண்ணி தான் உங்களுக்கு போதுமானது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் லா முடிச்சதுக்கப்புறம் பார் கவுன்சிலில் என்ரோல்மெண்ட் பண்ணியிருக்கணும். அது கூட 2 இயர்ஸ் வந்து உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. லீகல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எ பேங்க் ஆர் ஃபினான்ஷியல் ஒர்க் பண்ண 2 இயர்ஸ் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஓபிசியாக இருந்தீங்கன்னா 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், மாற்றுத்திறனாளி நண்பர்களாக இருந்து ஜென்ரலில் 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 15 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், மாற்றுத்திறனாளி நண்பர்களாக இருந்து ஓபிசியாக இருந்தீங்கன்னா 13 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான சம்பளம் மற்றும் பெனிஃபிட்ஸ். ஸோ இதற்கான ஆரம்பகட்ட சம்பளமாக உங்களுக்கு மாதத்துக்கு 88,635 ரூபா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் பே தாங்க. இது கூட கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குற எல்லா அலவன்சஸுமே உங்களுக்கு அடிஷ்னல் பெனிஃபிட்டாக வந்து உங்களுக்கு வரும். இன்கேஸ் ஏ கிளாஸ் சிட்டி அப்படின்னு வந்து பிரிச்சிருப்பாங்க. ஏ கிளாஸ் சிட்டினா இப்போ சென்னை, மதுரை, பாம்பே அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏ கிளாஸ் சிட்டி. அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக அலவன்சஸ்லாம் சேர்த்தா 1,26,000 ரூபா பர் மந்த்துக்கு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கிளாஸ் பின்னு சில கேட்டர் வச்சுருப்பாங்க. அதுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக வரும். அதாவது 1,10,000 அந்த ரேஞ்சில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து அவங்க தோராயமாக பர் மந்த்துக்கு 1,26,000 ரூபா பர் மந்த்துக்கு சேலரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது கூட உங்களுக்கு இன்சூரன்ஸு, வெஹிக்கல் லோனு, எல்லா விதமான சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் தான் உங்களுக்கு வருமோ எல்லா பெனிஃபிட்ஸுமே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துருங்க. ஸோ ப்ரொபோஷன் பீரியட்னு அப்படின்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி 1 இயர் வந்து டெம்பரரியாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து 1 இயர் டெம்பரரியாக ஒர்க் பண்ணிட்டீங்க, உங்கள் பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருக்குது அப்படின்னா உங்களை வந்து பர்மனன்ட் ஸ்டாஃப் ஆகிடுவாங்க. ஸோ இது வந்து பர்மனன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். அதை பற்றி நீங்கள் கவலைப்படுத்தல. இப்போ எல்லா ஜாப்லையுமே ப்ரைவேட் செக்டார்லேயும் கவர்மெண்ட் செக்டார்லேயும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயிட்டிங் பீரியடுன்றதை வந்து கொண்டு வந்துட்டாங்க. அடுத்தது கேரண்டட் பாண்ட். ஸோ நீங்கள் வந்து மினிமம் நீங்கள் ஒர்க்கில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா மினிமம் 4 இயர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் பர்சனல் ரீசன்னாலையோ இல்லைனா இதோட பெட்டரான ஜாப் கிடச்சிருச்சு அதனால் நான் வந்து ரிலீவ் ஆகிறேன் அப்படின்ற பட்சத்தில் 5 lakhs வந்து நீங்கள் அமௌண்ட் கம்பெனிக்கு பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் 4 வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகிறீங்கன்னா எந்த விதமான அமௌண்ட்டும் நீங்கள் கட்ட தேவையில்ல. 4 வருஷத்துக்குள்ளே போகிறீங்கன்னா மட்டும் நீங்கள் வந்து 5 லட்ச ரூபா வந்து கம்பெனிக்கு வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளி நண்பர்களாக இருந்தால் 85 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆகும், ப்ளஸ் ஜிஎஸ்டி ப்ளஸ் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மற்ற கேண்டிடேட்டுக்கு எல்லாருக்குமே 700 ரூபா சார்ஜஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி ப்ளஸ் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்தவரையும் உங்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் இன்டர்வியூ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து ஆன்லைனில் தான் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/4 அதாவது 0.25 வந்து நெகட்டிவ் மார்க். ஒரு கொஸ்டின் நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணிங்கன்னா 0.25 வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு மொத்தம் 100 கொஸ்டின் 70 மார்க் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் இது நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான மெயின் எக்ஸாமினேஷனில் அவங்க நெகட்டிவ் மார்க் இல்லை அப்படின்றத வந்து அவங்க தெளிவாக கொடுத்துட்டாங்க. மொத்தம் 2.5 மணி நேரம் அவங்களுக்கு டைமுங்க, 2.5 மணி நேரம் டைமு. ஸோ இதற்கான சிலபஸ் எல்லாமே அவங்க வந்து மொத்தம் 100 கொஸ்டின் 150 மார்க் அப்படின்னு வந்து அவங்க வந்து தெளிவாக வந்து சொல்லிட்டாங்க மொத்தம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏஏஓ லீகல், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் மொத்தம் 100 கொஸ்டின் 70 மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 மணி நேரம் உங்களுக்கான டைம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏஏஓ இதுக்கு வந்து மெயின் எக்ஸாமினேஷனை பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் இல்லை, மொத்தம் 150 மார்க் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 2.5 மணி நேரம் உங்களுக்கான டைம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மொத்தம் 100 கொஸ்டின் 150 மார்க் உங்களுக்கு அப்படின்றது வந்து அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்தது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்டர்வியூ இதெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா கடைசியாக உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வைப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கான மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் மெடிக்கலி ஃபிட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவோம் அப்படின்றது வந்து சொல்லிட்டாங்க. ஸோ ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் இருக்குங்க. ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் யாராக இருக்கலாம் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி மற்றும் மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வந்து அவங்க ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு வேணும்னா மேனேஜரை காண்டாக்ட் பண்ணணும். P&IR மேனேஜரை காண்டாக்ட் பண்ணி டிவிஷனல் ஆஃபீஸ் ஆஃப் LICயில் போயிட்டு நீங்கள் மேனேஜரை வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் டேட் அண்டு டைம் ஆஃப் வென்யூ ஆஃப் ட்ரைனிங், அதாவது ட்ரைனிங்கோட டேட்டு டைமிங்கிறது வந்து உங்கள் டிவிஷன் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி உங்களுக்கு தகவல் சொல்லுவாங்க அப்படின்றது வந்து அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட எல்லாமே நான் வந்து உங்களுக்கு கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருந்தால் கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்குமே வந்து தெரிவிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.